வணக்கம் US77 சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு ரெசிபியை ஸ்கிப் பண்ணாத மட்டும் பாருங்கள், நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு கடைசி வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப மல்லியெல்லாம் மிளகு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒன்றும் இல்லை. ஒரு 10 பண்ணுற பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க. ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட நம்ம என்ன செய்கிறோம், மிளகு ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் மிளகை ஆட் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த குழம்புல அதாவது இந்த மத்தி மீனுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக மிளகு. இது நல்லா மைய அப்படி அரைச்சி வச்சுடுங்க. சூப்பரான ஃப்ளேவராக நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மண் சட்டியில் இந்த குழம்பு வச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஓகே விடுங்க, மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கும் வடகம் சேர்க்கலாம். தாளிக்கும் வடகம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா வெறும் தாளிக்கும் வடகம் மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த வெந்தய பொடி, அதாவது வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன், அதை நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை வதக்கி எடுத்துட்டு நம்ம இதை அரைச்சோம் இல்லையா, அதே மிக்சி ஜாரில் 3 தக்காளி பழம் போட்டு நல்லா அடித்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா பூண்டு, வெங்காயம், மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி பழமும் நல்லா மைய அரைச்சிட்டு அதையும் சேர்த்து இதிலே நல்லா வதக்கிடுங்க. இதுதான் குழம்போட திக்னஸ்க்கு. இதுக்கு தேங்காய்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, அதுக்காக. நீங்கள் உங்கள் வீட்டில் புளிப்பு எவ்வளோ, கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டுங்க. இது புளி கொட்டை எடுக்காத புளினால் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் புளியை எந்த புளியாக இருந்தாலும் நீங்கள் நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஒரு ஃபில்டரில். ஏன்னா ஃபில்ட்ருனால் நம்ம டீ வடிகட்டுற மாதிரிலாம் கிடையாது, சும்மா சாதாரண நம்ம கீரை கழுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் உள்ள கப்பிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நாங்கள் கொட்டை எடுக்காத புளி வாங்கி ஊற வச்சு தான் மீன் குழம்புக்கெலாம் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். அதில் உள்ள பாருங்கள், திப்பியாக வந்திருக்கு பார்த்திங்களா. இது வதங்கிறதுல தான் நல்ல டேஸ்ட், உங்களுக்கு ஃப்ளேவர் நல்ல வாசனையும் இருக்கும். ஏன்னா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இந்த புளி கரைசலில் ஒரு தக்காளி பழத்தை நான் பிழிஞ்சு விட்ருக்கேன். நீங்கள் வேணுன்னா பிழிங்க, இல்லாட்டி வேண்டாம், ஏன்னா நம்ம அரைச்சதே போதும். இப்போ 1 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு அவங்கவுங்க எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க, உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நான் போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு ஓகே, எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும், இந்த டேஸ்ட்டும் நல்லா பிடிக்கும். காரம், உப்பு, புளிப்பு செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மத்தி மீன் குழம்பு மட்டும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுடுங்க. நம்ம எதுவுமே இப்போது சட்டியில் எதுவும் போடலை, பாத்திரத்தில் புளிக்கரைசலில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ சட்டியில் வதங்கிட்டு இருந்ததில் நம்ம எடுத்து இப்போ ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஃப்ளேவர் வாசனை சும்மா வேறு மாதிரி வரும். அப்போ தான் நம்மளுக்கு மீனும், அதாவது இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்படியே வந்துச்சுன்னா உங்களுக்கு மீன் போடுறதுக்கு சரியான நேரம். அப்படி தான். இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் குக் பண்ண நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை நல்லா கழுவி வச்சுட்டு, மத்தி மீன் கழுவுறது எல்லாருக்கும் ஈஸி, ஏன்னா வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் சூப்பராக கழுவுனீங்க. பாருங்கள், நம்ம நிறைய எண்ணெயே விட்டலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம விட்டு தாளித்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், குழம்புல நல்லா எண்ணெய் மிதந்து நல்லா வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி மீனை ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டுட்டு இது நான் வச்சுருக்க குழம்பு அளவே நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மத்தி மீன் அவ்வளவும் நான் போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கரண்டியை விட்டு அப்படியெல்லாம் கலக்கிலாம் விட்டுறாதீங்க, நல்லா அப்படி குலுக்கி விடுங்க. அப்படி இல்லாட்டி நல்லா இந்த மாதிரி அகரமான ஒரு கரண்டி எடுத்து
லேசாக அந்த குழம்போடு இதெல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி. நம்ம வேறு எந்த தேங்காய் சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை, எந்த ஃப்ளேவரும் நம்ம சேர்க்கலை. இது இப்போ நம்ம போட்டது தான். இது 20 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் படிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் நம்ம போட்ட எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். கரெக்டாக இன்னொரு 5 மினிட்ஸ், அதாவது மீனை போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணேன். இங்கே பாருங்கள், திரும்பவும் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வாசனை செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறது பக்கத்து வீடெல்லாம் கேட்பாங்க, எங்கே மீன் குழம்பு வைக்கிறீங்களா, வாசனை எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்தி மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு நல்ல சாதம் கழுவ வச்சு மீனோடு அப்படி அள்ளி வச்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.